लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2098வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 647வது பெரிய திருமொழி பாசுரம் திருஅழுந்தூர் திவ்யதேசத்தினுடைய 7வது பாசுரம். இந்த பாசுரங்களிலிருந்து மேல் வருகிற அடுத்து வருகிற 3 நாளைக்குள்ள பாசுரங்களிலே திருமங்கையாழ்வார் தன்னை தலைவியாகவும் காதலியாகவும் காதலனோடு சேர்ந்து இன்பம் துய்த்ததையும் அதற்கு பிறகு அவனை பிரிந்து துன்பம் அனுபவித்ததையும் அனுபவமாக சொல்லுகிற பாசுரங்கள் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. 647வது பெரிய திருமொழி பாசுரம். மாலை புகுந்து மலரணை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் நீல கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற ஊர் போலும் வேலை கடைல் போல் நெடுவீதி விந்தோய் சுதை வெண் மணிமாடத்து ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரே. முதல் 2 வரிகள் பெருமாளை பற்றியும் தன்னை பற்றியும் பாடி அடுத்த 2 அடிகள் ஊரினுடைய சிறப்பை பற்றி பாடுகிற பாசுரம். வேலை கடல் போல் என்றால் பொதுவாக வேலை என்றாலே கரையில்லாத கடல் என்று சொல்வார்கள், பெரிய நீண்ட கடற்கரை. ஆனால் இங்கே சொல்லுகிற போது வேலை கடல் போல் என்று கரையை உடைய சமுத்திரம் என்று சொல்கிறார். சமுத்திரம் நீண்டு இருக்கும், அதுபோல் நீண்டு இருக்கிற வீதிகளை உடைய திருஅழுந்தூர். இந்த வீதிகளிலே உள்ள வீடுகள் மணிமாடங்கள் எவ்வளவு இருக்கிறது என்றால் விண்தோயே இருக்கிறது, ஆகாசம் அளவிற்கு இருக்கிறது. அங்கே வைத்திருக்கக்கூடிய சாந்து இட்டு வெளுத்திருக்கிற வெண்மணி மாடங்கள் நிறைந்த இந்த ஊர். இதிலே சூரிய கிரகணங்கள் படவே இல்லையாம். ஏன் படவில்லை சூரிய கிரகணங்கள் என்றால் விண்ணோக்கி இவ்வளவு உயர்ந்த இடத்திலே சூரிய கிரகணங்கள் தானாக பட வேண்டும் அல்லவா? அப்படி படாமல் இருக்கக்கூடிய மணிமாடம் என்று சொல்வதற்கு காரணம் அந்த ஊரிலே உள்ள கரும்பு ஆலைகளிலிருந்து எழுகிற புகையானது ஆகாயத்தையே சூரியனையே மறைக்கிறது. அதனால் அந்த மாடங்கள் மீது சூரிய வெளிச்சம் படவில்லை. நீண்டது ஒரு கடை கொண்ட பெரிய தெருக்களாக இருக்கிற திருஅழுந்தூர். இந்த அழுந்தூரிலே தான் பெருமாள் வருகிறான். கண்ணனானவன் மாலையிலே என்னை பார்க்க வருகிறான். பார்க்க வந்தவன் என்னோடு கூடுகிறான். என்னுடைய படுக்கையிலே நானும் அவனும் தனிமையிலே இருந்து அனுபவித்து விட்டோம். அனுபவித்து முடிந்தபின் அவன் கிளம்ப வேண்டும் என்று எண்ணுகிறான். அப்படி எண்ணுகிற போது நீல மலர் போல் இருக்கக்கூடிய என்னுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்த்து அவனுடைய மனமானது இறங்கி மீண்டும் என்னுடைய மனதிற்குள் புகுந்து விட்டான். அப்படி இருக்கக்கூடிய திருஅழுந்தூர் பெருமாளிவன் என்னை பிரிய மாட்டாமல் என்னுடைய உள்ளம் புகுந்தவன் இந்த திருஅழுந்தூரிலே இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லுகிற பாசுரம். இந்த பாசுரம் காதலியாகி இருந்து காதலனோடு கலவி முடிந்த பின் அவன் கிளம்ப போகிறான் என்பதை நினைத்து வருத்தப்பட காதலனோ
இல்லை, உன்னை நான் எப்படி பிரிய முடியும் என்று நினைத்து மீண்டும் அவளோடு சேர்ந்து அவள் உள்ளத்திற்குள் புகுந்தான் என்று சொல்லுகிற பாசுரமாக இருக்கிறது இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை ஆழ்வார் பாசுரத்தை அனுபவிப்போம். மாலை புகுந்து மலரணை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிமல்க நின்ற ஊர் போலும். நான் அவன் கிளம்புகிறேன் என்று சொன்னவுடனே என்னுடைய கண்களில் நீல நிறமாக இருக்கக்கூடிய நீலோத்பல பூ போல இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வர அந்த கண்ணீரை பார்த்த உடனே நின்று விட்டான். இந்த ஊருக்குள்ளேயே இருக்குமாறு அவன் யோசித்துக் கொண்டு என்னுடைய மனதிற்குள் புகுந்து விட்டான். இந்த ஊருக்குள்ளே திருவெழுந்தூரிலே இருக்கிற பெருமாள் என்று சொல்லி கடல் போல் நெடுவீதி விண்தோய் சுதைவெண் மணி மாடத்து ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூர். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனாவா பிரகதேசுவாவா அது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் முடிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.